தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் பூப்படைதல் என்கின்ற சடங்கிற்கு பின்னாலே இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் சிந்திக்க போகிறோம். போன காணொளியில் நாம் இந்த நவீன காலத்தில் இந்த பூப்படைதல் சடங்கு என்கின்ற ஒன்றை செய்ய வேண்டுமா என்று சிந்தித்தோம். அதில் பலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அது செய்ய தேவையில்லை என்று சிந்திக்கலாம். இன்னும் சிலர் தேவைதான் அப்படின்னு சிந்திக்கலாம். இப்படி தேவையில்லை என்று எண்ணுகின்றவர்கள், நான் போன காணொளியில் சொன்னது போல், அந்த சடங்கின் வழியாக அந்த பூப்படைகின்ற பெண்ணிற்கு சொல்ல வேண்டிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டால் அது தேவையில்லை என்று ஆகிவிடும். அப்படி சொல்ல வேண்டிய செய்திகள் சொல்லப்பட வேண்டும், அதற்கு மற்றவர்கள் துணை வேண்டும் என்று எண்ணினால் அந்த செய்திகள் என்ன என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இப்போது இந்த பூப்பெய்தல் சடங்கின் வழியாக அந்த பூப்படைகின்ற பெண்ணுக்கு செய்யக்கூடிய சடங்குகளின் வழி என்ன உண்மைகளை உணர்த்தியிருக்கின்றார்கள் என்பதை ஆழ்ந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சடங்கில் ஒவ்வொரு சடங்கையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பூப்படைதல் என்று சொன்னால் வயதுக்கு வருதல் என்கின்றது அடிப்படையில் சொல்லுவாங்கன்னு சொல்லி, அந்த வயதுக்கு வருகின்ற சடங்கு ஒவ்வொன்றையும் நம்ம பார்த்தோமானால், அதில் முதலாவது இந்த தாய்மாமனுக்கு சொல்லி அனுப்புவது என்று சொல்லுவார்கள். தாய்மாமன் முதல்ல குடிசை போட வேண்டும் என்று சொல்லுவார். அது முன்பு காலத்தில் குடிசை, பச்சை மட்டையில் குடிசை போடுவது என்று சொல்லுவார்கள். இப்பொழுது வீட்டிலேயே ஒரு அறையில் அந்த பெண்ணை தனிமைப்படுத்துவது என்று சொல்கின்றார்கள். அது எப்படி செய்கின்றார்கள்? பிறகு தனிமைப்படுத்திய பிறகு ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று சொல்லுவார்கள். இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது குடும்ப உறவு வழி அந்த பெண்ணிற்கு ஒரு பாதுகாப்பு அமைதல் என்பது. அதாவது இது நாள் வரைக்கும் சிறு குழந்தையாக அவர் பிறந்ததிலிருந்து அந்த தாய்மாமன் எனப்படுபவன் அந்த குழந்தைக்கு காது குத்திலிருந்து மற்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் அவனை முன்னிலைப்படுத்தி அந்த தாய்மாமனை வைத்திருப்போம் திருமணம் வரைக்கும். இந்த நிகழ்ச்சியில் தாய்மாமன் சீர் என்று ஒன்று கொண்டு வருவார். அப்படின்னா என்ன பொருள் என்று சொன்னால், சிறுமியாக இருந்து பெரியவளாகிவிட்ட பெண்ணே, என் உடன் பிறந்தவளினுடைய மகளே, இனி உன்னை சீராக வளர்ப்பதற்கு, பெரிய நல்ல வளர்ந்த பெண்ணாக வளர்ப்பதற்கு நான் பின்னால் இருந்து எல்லா உதவிகளையும் செய்கின்றேன், நான் துணையாக இருக்கின்றேன் என்று அவன் உறுதி அளிப்பதாக, தாய்மாமன் உறுதி அளிப்பதாகத்தான் அந்த மாமனுடைய சீர் முதலாக வருகின்றது ஒன்று. ரெண்டாவது, இனி பெற்றோர்களை தவிர அந்த பெண்ணிற்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது தாய்மாமனுடைய கடமை என்பதனால அந்த பெண்ணை ஒரு குடிசையில் வைத்து, என்றால் ஒரு அரணாக அந்த தாய்மாமன் இருந்து காக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு குடிசை போடுதல், தனிமைப்படுத்துதல் என்று சொன்னார்கள். இப்படி ஏன் தனிமைப்படுத்தினார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்பாக அவள் சிறு குழந்தையாக இருந்தபோது ஆண் பெண் என்ற பேதமில்லாமல் எல்லாரிடத்திலும் அவள் பழகுவாள். இனி ஆண்களோடு பழகின்ற போது அவள் கவனமாக இருக்க வேண்டும். ஆண் பெண் என்கின்ற ஒரு இடைவெளியை நம் முன்னோர்கள் வைத்திருக்கின்றார்கள். எவ்வளவுதான் நம்ம ஆண்களோடு இயல்பாக பழகினாலும், இப்போ பழமொழி சொல்லுவாங்க, பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்தில் வைக்கக்கூடாதுன்றாங்க இல்லைங்களா? அது புரியும் நினைக்கிறேன். அதுபோன்று ஆண்களும் பெண்களும் ஒரு சிறிய இடைவெளியோடு பழக வேண்டும். வளர்ந்து விட்ட பெண்கள் இடைவெளியோடு பழக வேண்டும் என்று அந்த நினைவுறுத்தலை அந்த பெண்ணிற்கு ஏற்படுத்துவதற்காகத்தான் அந்த குடிசையில் அல்லது ஒரு தனி அறையில் அவளை தனிமைப்படுத்தி ஆண்கள் பார்க்கக்கூடாது என்று ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அவளை தனிமைப்படுத்தி வைப்பதை நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அது தேவையான ஒன்று தானே? சரி, அதற்கு மேலே இப்படி தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற காலகட்டத்தில் அந்த பெண்ணிற்கு அவள் வளர்ந்து விட்டதுனால, பெரியவளாகி விட்டதுனால உடலில் உங்களுக்கு தெரியும் விலக்கெல்லாம் ஏற்படும். இப்படி ஏற்படுகின்ற காலத்தில் அவள் சோர்வுற்று இருப்பாள் என்பதற்காக அவளுக்கு ஊட்டம் மிகுந்த உணவுகளெல்லாம் கொடுப்பாங்க.
இன்னும் பார்த்தீங்கன்னா கூட அந்த விளக்குகள்லாம் தூய்மையாக போய்விட வேண்டும் என்பதற்காக எண்ணெய் கொடுப்பதும், பச்சை பயிர் கொடுப்பதும், இதுபோல ஊட்டமிக்க உணவு வகைகளை அந்த பெண்ணிற்கு கொடுப்பார்கள். அது அவள் உடலில் ஏற்படக்கூடிய வெப்பத்தை தணித்து அவளுக்கு உடலில் ஊட்டத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பிட்ட சில உணவு வகைகளை அந்த பெண்ணிற்கு கொடுப்பார்கள். அது அவளுடைய உடல் நலம் கருதி சொல்லப்பட்டது. இதற்கு மேலாக இந்த பூப்படைந்து அவளை தனிமைப்படுத்தி வைத்திருக்கின்ற நாட்களில் ஒவ்வொரு நாளும் பூச்சூடுவார்கள். அடுத்து பெரிய பெண்ணைப் போல அந்த பெண்ணை உடை அணிவதற்கு பழக்குவார்கள். அப்போ அந்த பெண் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கும்போது நம்ம இந்த அரைக்கால் சிலுவார்ன்றோம் இல்லைங்களா, ஒரு அரைக்கால் சட்டை, ஒரு பனியனை போட்டு திரிந்து கொண்டிருந்த பெண் இனி சிறுமியாக இருந்த அந்த பெண் இனி அப்படி அணிய முடியாது. ஒரு வளர்ந்த பெண்ணைப் போல ஒரு பாவாடை தாவணி போட வேண்டும், அல்ல ஒரு சேலை கட்ட வேண்டும், தலையில் பூ சூட வேண்டும், பொட்டு வைக்க வேண்டும் என்று வளர்ந்த பெண்களுக்கு இருக்கின்ற அந்த தோற்றத்தையும் நம்முடைய பண்பாட்டையும் அவளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இந்த பூச்சூடுதல் என்பதை தொடர்ந்து செய்வார். அதற்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு மதியுரை அல்லது நெறியுரை என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு வருகின்றவர்கள் அதை சொல்வதில்லை. வளர்ந்து விட்ட பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று நெறியுரை சொல்லுவார்கள். சும்மா பல்ல காட்டி நிற்காத தெரியுமா, ஒழுங்காக அடக்க உடக்கமாக உட்கார தெரியுமா, முன்னுக்குன்னா முன்னாடி வந்து நிற்காத தெரியுமா என்று பல்வேறு அறிவுரைகளை நெறியுரைகளை வளர்ந்து விட்ட பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த உறவு முறைகளும் பெற்றோர்களும் அந்த தாயும் அந்த பெண்ணுக்கு எடுத்து சொல்லுவார்கள். இப்படி சொல்லுகின்ற வழி அந்த பெண் ஒரு வளர்ந்த பெண்ணாக தன்னுடைய உணர்விலே நிறுத்தி கொண்டு அதற்கேற்றவாறு தன்னை தயார்படுத்தி கொள்வதற்கு சொல்லுவார்கள். அது தவிர இந்த விலக்கு ஏற்படுகின்ற காலங்களில் அந்த பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இன்றைக்கு அதெல்லாம் சொல்லாதனால தான் பள்ளிக்கூடத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பல வேளையில் இந்த வருகின்ற பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பெண் பிள்ளைகள் பல வேளையில் இந்த நெறியுரை ஆசிரியர்களை போய் பார்த்து சில வேளையில் ரொம்ப சிக்கலுக்கு உள்ளாகி அந்த முதல் முறை அவர்களுக்கு அந்த விலக்கு ஏற்படுகின்ற போது அச்சுறுவார்கள். அதெல்லாம் முன்கூட்டி இந்த பெற்றோர்கள் பெண் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இப்படிலாம் ஏற்படும், இப்படி ஏற்பட்டால் இப்படி நடந்து கொள்ள வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு மாதமும் அந்த விலக்கு ஏற்படுகின்ற போது தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கானவற்றை என்ன செய்ய வேண்டும், பையில் அதற்குரிய தேவையான பொருட்களை தயார் நிலையில் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்து இப்படி விலக்கு ஏற்படுகின்ற போது அவருடைய உணர்வு எப்படி இருக்கும், உடல்வாகு எப்படி இருக்கும் என்றவற்றையெல்லாம் அந்த பெண்ணுக்கு நெறியுரையாக சொல்லுவார்கள். அப்போது இதையெல்லாம் ஒரு தாயோ அல்லது உறவினர்களோ சேர்ந்து சொல்கின்ற போது அந்த பெண்ணிற்கு இந்த இப்படி ஒன்று நடந்து விட்டதே என்று பெருவாரியான பெண்களுக்கு முதல் முறை இந்த விலக்கு ஏற்படுகின்ற போது அச்சமாக இருக்கும். ஏதோ நடக்கக்கூடாத ஒன்று நடந்து விட்டதை போன்று தோன்றும். அப்போது இந்த தாய்மார்கள் இந்த பிள்ளைகளுக்கு அதை உரிய நேரத்தில் எடுத்து சொல்லி விளக்கி இதற்கு பிறகு இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த பூப்பெய்தல் விழாவை செய்திருக்கின்றார்கள். இந்த விழாவினுடைய முத்தாய்ப்பான நாளில், இந்த சடங்கு சுத்துற நாள் அப்படிங்கிற ஒரு நாளில் நெருங்கிய உறவினர்களெல்லாம் கூப்பிட்டு, இனி இந்த பெண் சிறுமி அல்ல, இவள் வளர்ந்த பெண்ணாகி விட்டாள். கொஞ்சம் பேர் தப்பாக சொல்கிறாங்க. எல்லாரும் கூப்பிட்டு எங்கள் பொண்ணு வந்து பெரிய வயசுக்கு வந்துருச்சு, நாங்கள் திருமணத்துக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அவள் பெரிய பெண்ணாகிவிட்டால் இனி அவளை சிறுமி போல நடத்த முடியாது என்று உறவினர்களுக்கு தெரிவித்து அந்த உறவினர்களுடைய நட்பினையும் உறவினையும் அந்த பெண்ணிற்கு அரணாக அமைய வேண்டும் என்பதை தெரிவிப்பதற்காகத்தான் இந்த சடங்கு சுற்றுதல் என்கின்ற ஒரு நிகழ்ச்சியை நம் முன்னோர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். இது தவிர அந்த பெண்ணிற்கு பரிசு பொருள்கள் எல்லாம் வாங்கி வந்து கொடுப்பது, உறவினர்கள் வாங்கி வருவாங்க, பாவாடை தாவணி வாங்கிட்டு வருவாங்க, இன்னும் வளர்ந்த பெண்கள் பயன்படுத்தக்கூடிய வளையல்கள் வாங்கிட்டு வருவாங்க, பொட்டு வாங்கிட்டு வருவாங்க, கண்ணாடி வாங்கிட்டு வருவாங்க, சிப்பு வாங்கிட்டு வராங்க. இப்படியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்தி, நீ வளர்ந்து விட்ட பெண்ணாகி விட்டாயம்மா, இறைவன் திருவருளால் நல்ல நிலையில் நல்ல சீரான பெண்ணாக பண்பான பெண்ணாக வளர்ந்து நம்ம குடும்ப பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் வாழ்த்தி அந்த பெண்ணை மகிழ்விப்பது தான் இந்த